ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ராஜ்மா பீன்ஸை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவு ராஜ்மா பீன்ஸை நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. நல்லா 8 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. அதை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இது கூட இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போது இந்த பீன்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடி 8லேருந்து 9 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பீன்ஸ் நல்லா வெந்து வரும். இப்போது ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராகவே பீன்ஸ் வெந்து வந்திருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது பீன்ஸ் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாறி வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்தும் போது நமக்கு கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்குங்க. இப்போது இந்த தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரணும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூளை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதனோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க ராஜ்மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ராஜ்மா வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோங்க. அதனால இந்த கிரேவிக்கு மட்டும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கிரேவி கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை அரைச்சிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. இந்த கிரேவிக்கு தேங்காய் சேர்த்தாமல் செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு இது நல்லா கொதி வரும்போது மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கிரேவியை நல்லா கொதிக்க விட்டு தான் எடுத்திருக்கோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ராஜ்மா கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துற வேண்டியதான். கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சாதத்தோடையும் இதை சாப்பிட்றதுக்கும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ராஜ்மா கிரேவி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.